ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கூட்டணி ஆட்சிக்கு வரலாறும் கிடையாது. தமிழ் மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அறுதி பெரும்பான்மை இடம் கிடைக்கிற போது அது தனித்த ஆட்சி. இப்ப உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக 50+ அப்படின்றாங்க சார். அதெல்லாம் கேட்பாங்க. அதான் 50 சீட் கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அது எப்படி திமுக வெர்சஸ் அதிமுக ஆக போட்டி இந்த இரண்டு மாநில கட்சிகளுக்கு. தேசிய கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டுல வேலையே இல்ல அப்படின்னு நிச்சயமாக. அதாவது அப்புறம் ஏன் பாஜகவோட கூட்டணி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்ற இந்த செய்தி வந்தவுடன் அவர் முகத்திலே ஒரு பதற்றம் தெரிகிறது. இந்த கட்சி தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். இந்த கூட்டணியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். கூட்டணி ஆச்சா அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்ககிட்ட கேட்டா நீங்க எங்க மூலியமா உங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்க. அதிமுக சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கா, சீட்டு வாங்கிக்கிற இடத்துல இருக்கா? நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேர்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்துக்கு உங்க கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு பயணத்தை இது பண்ணியிருக்காரு. அந்த பயணத்தோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன சார்? அதாவது எழுச்சி பயணம் அப்படிங்கிற பெயரில் இப்போ வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கோவையிலிருந்து துவக்குகிறார். அது ஏற்கனவே திட்டமிட்ட சுற்றுப்பயணம்தான். காரணம் தேர்தல் நெருங்குகிறது. எனவே தேர்தல் நெருங்குகிற போது மக்களை சந்திக்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்கிற அட்டூழியங்கள் அல்லது இந்த ஆட்சியினுடைய அவல நிலைமை இவையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். களம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா? நிச்சயமாக களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மக்களிடம் இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியாக இருந்த அந்த மனநிலை மாறி இப்பொழுது கோபமாக மாறி. அப்படி எங்கேயும் வெளியே தெரியலையே சார். நீங்கள் சொல்கிற கோபமெல்லாம் எங்கேயும் மக்கள் மத்தியில் தெரியலையே. இல்லை, அதாவது இப்பொழுது வெளிப்படுத்துகிற நேரம் அல்ல இது. எப்பொழுது வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால் தேர்தல் நெருங்க அல்லது தேர்தல் நாளன்று தங்களுடைய வாக்குகளை அளிப்பதன் மூலமாக மக்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். காரணம் இப்பொழுது அதாவது அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யலாம், மக்களுக்கு அந்த நிலைமை இல்லை. மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்சியில் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டங்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சென்ற ஆட்சி எங்களுடைய ஆட்சி மாண்புமிகு எடப்பாடியாருடைய தலைமையிலான ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகள் 2 மாத ஆட்சியில் மக்கள் எந்தவித பாதிப்புக்கும் ஆளாகாமல் மக்கள் காக்கப்பட்டார்கள். இப்பொழுது மக்களை காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். எனவே தான் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய இந்த சுற்றுப்பயணம் மக்களை காப்போம். காரணம் இந்த திமுக ஆட்சியிலிருந்து மக்களை காக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. அதே போல தமிழகத்தை மீட்க வேண்டும். தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து சார்? திமுக கிட்ட இருந்தா இல்ல மத்தியில கூட பாஜக கிட்ட இருந்தா? இல்ல, பாஜக பாஜகவின் பிடியில் இப்பொழுது தமிழகம் இல்லை. இல்ல, தமிழக அரசு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றது நிறைய உரிமைகளை நம்ம கேட்டு பெற வேண்டியது இருக்கு. பாஜக கிட்ட இருந்து நம்ம தான் உரிமைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்களும் தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்றதுனால பாஜக கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்கணும் அப்படின்னு சொல்றீங்களோ? இல்ல, அதாவது ஸ்டாலினுடைய புது கோஷம் என்னவென்று சொன்னால், இதோ நாங்கள் பிஜேபி ஆட்சியிடம் தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டோம். இன்னும் வெளிப்படையா சொல்றாரு, கபலீகரம் பண்ணிடுவாங்க. அதாவது அடகு வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் அடகு வைக்கவில்லை. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, பிஜேபி ஆட்சியிலே அங்கம் பெற்ற போதும் சரி, தமிழகத்தினுடைய உரிமைகளை காவு கொடுத்தவர்கள் அவர்கள்தான்.
ஏற்கனவே அடகு வைக்கப்பட்டு விட்டாது. ஏற்கனவே அடகு வைத்தவர்கள் திமுகவினர். எனவே தமிழகத்தினுடைய உரிமைகள், பல உரிமைகள் திமுகவால் மத்திய அரசுக்கு, குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு அடகு வைக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த திமுக அடகு வைத்த அந்த உரிமைகளைத்தான் இப்பொழுது நாங்கள் மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால்தான் இந்த எங்களுடைய பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த கோஷத்தோடு இந்த பயணம் துவங்கும். இப்ப நீங்க சொல்றீங்க மக்கள் வந்து அதிருப்தியிலிருந்து அதிகப்படியான கோபத்துக்கு வந்துட்டாங்க. நிச்சயமா. ஆனா இப்ப லாஸ்டா நடந்த ஈரோடு பை எலெக்ஷன் வரைக்குமே அப்படி எதுவுமே மக்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி தெரியலையே சார். அவ்வளவு மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. இல்ல, அது வந்து இடைத்தேர்தல், அதுவும் ரொம்ப நாளாகிவிட்டது. அதாவது பாதி அந்த ஆட்சியினுடைய பாதி காலகட்டத்தில் அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இல்லை, அதுதான் பாதி காலகட்டத்தில் இடைத்தேர்தல் நடந்தது. ஆனால் இப்பொழுது நாளுக்கு நாள், அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வரி உயர்வு, கட்டண உயர்வு, அது மட்டுமல்ல துறைகள் தோறும் ஊழல்கள். இப்போ டாஸ்மாக், கனிம வள கொள்ளைகள், இது போன்ற துறைகள் தோறும் ஊழல்கள். அது மட்டுமல்ல, மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல், அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகி இருக்கிறது. பாலின பெண்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில பாலின வன்கொடுமை எல்லாம் நடக்கிறது. எனவே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, திமுக 200+ அப்படின்ற டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறாங்களே? அவங்க அதாவது ஆட்சியிலே ருசி கண்டவர்கள் எப்பொழுதுமே அந்த மேலும் ருசிக்கத்தான் அவர்கள் எண்ணுவார்கள். இல்ல, கள நிலவரம் தெரிஞ்சனால தானே 200+ இல்லை, அதுதான் அதாவது நீங்க சொல்றது கள நிலவரத்தை தெரிந்துதான். நீங்கள் நன்றாக ஊடகவியலாளர்கள், நீங்கள் நன்றாக பாருங்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்ற இந்த செய்தி வந்தவுடன் அவர் முகத்திலே ஒரு பதற்றம் தெரிகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் அள்ளி வீசி கொண்டிருக்கிறார். ஏன் பதற்றம்னு சொல்றீங்க சார்? உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அன்புன்னு சொல்லக்கூடாது. அன்பு இல்லை, பதற்றம். அதாவது சும்மா அதெல்லாம் மேல் பூச்சிக்கு எங்களை கபலீகரம் செய்து விடுவார்கள், அவர்கள் அதிமுக அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே தெளிவாக நேற்றைக்கு கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் கள்ளக்குறிச்சியில் பேசியிருக்கிறார். எங்களை எந்த சக்தியாலும் கபலீகரம் செய்து விட முடியாது. காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் ஆதரவுள்ள ஒரு பெரிய இயக்கம், மக்கள் இயக்கம். அரசியல் கட்சி என்று சொல்வதை விட இது ஒரு மக்கள் இயக்கம் என்று சொல்லலாம். காரணம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை ஒரு மக்கள் இயக்கமாகத்தான் கண்டார். எனவே மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகளிலே தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கும் 30% வாக்குகளுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு தனி கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்குகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்துக்கொண்டால் அதோடு இருக்கிற 13-14 கட்சிகளுடைய கூட்டணி சேர்ந்தால்தான், அதுவும் எங்களவுக்கு கூட அது அவர்கள் அந்த வாக்கு சதத்தை எட்ட முடியாது. இருந்தாலும் அந்த கூட்டணி பலத்திலே அவர்கள் ஆட்சியை இப்பொழுது தக்க வைத்துக் கொண்டு. ஆனால் ஜெயலலிதா டிமைஸ் அப்புறம் ஏடிஎம்கே ஃபுல்லாக ஃபால் டவுனில் தான் இருக்குது. அந்த கட்சியால் எந்திரிக்கவே முடியல அப்படின்ற ஒரு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது. காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் 33%, 33.4%. ஆக எங்களுடைய வாக்கு வங்கி குறையவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாம் எதை வைத்து எங்களை கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுவது என்று சொன்னால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைந்தது, ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நாங்கள் அதை ஒரு பொருட்டாகவே அந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அதில் அக்கறையும் செலுத்தவில்லை, கவனமும் செலுத்தவில்லை. எங்களுக்கு அந்த கூட்டணி அமைக்கிற அந்த ஒரு முயற்சியிலும் நாங்கள் ஏற்படவில்லை. காரணம், இது நாடாளுமன்ற தேர்தல். அதாவது பாரத பிரதமராக யார் வர வேண்டும் என்கிற அந்த தேர்தல். ஆனால் நாமக்கல்ல ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்லாம் பேசினாரே சார் எடப்பாடி அவர். இல்லை, அப்போ நானும் அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டவன். மெகா கூட்டணி அமைப்போம் என்று நீங்க சொல்றீங்க. அந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம்
என்று சொன்னது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் பாஜகவோடு இருக்கிற தொடர்பை துண்டித்து விட்ட பிறகு நாங்கள் காங்கிரஸ் ஆள வேண்டும் என்ற அதற்காக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. பிஜேபியோடும் எங்களுடைய உறவு முறிந்து விட்டது. எனவே பிஜேபியிலிருந்தும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்ற அந்த கோஷத்தையும் நாங்கள் போட முடியாது. எனவே எங்களுக்கு 2 தேசிய கட்சிகளிடமிருந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் விலகி இருந்ததாலே எங்களுக்கு அந்த மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, அமைக்க முடியாமல் போய்விட்டது. எனவே அந்த 2 தேசிய கட்சிகளிடமிருந்து நாங்கள் விலகி இருந்ததால் அந்த தேர்தல் எங்களுக்கான தேர்தலாக இல்லை. எனவே 2026 உங்களுக்கு கை கொடுக்கும். ஆமாம், எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்ததற்கு அது ஒரு காரணம். மக்கள் யார் பாரத பிரதமராக வர வேண்டும் என்ற அந்த கேள்விக்குத்தான் அந்த தேர்தலில் பதில் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் சொல்வதைப் போல 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளுக்கு இங்கு இடமில்லை, வேலையும் இல்லை. இங்கு தேர்தல் களம் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கு அந்த களம் அமையும் என்று சொன்னால் திமுக வெர்சஸ் அதிமுக. ஆக போட்டி இந்த 2 மாநில கட்சிகளுக்கு. தேசிய கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டுல வேலையே இல்லை அப்படின்னு நிச்சயமாக. அதாவது அப்புறம் ஏன் பாஜகவோட கூட்டணி? அதாவது கூட்டணி என்பது இப்பொழுது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. திமுகவோடு இப்பொழுது கிட்டத்தட்ட 13-14 கட்சிகள் கூட்டணி அமைந்திருக்கிறது. ஒரு அதாவது பலமான எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி நபரால் முடியாது, அவருக்கும் துணை வேண்டும். திமுக பலமான அணி அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்லை, அதாவது அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணுறோம், அதெல்லாம் தப்பு இல்லை. பலமான, அதாவது எப்பொழுதுமே எதிரியை நாம் பலசாலியாகத்தான் எண்ண வேண்டும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆமாம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதனால் 14 கட்சிகள் உள்ளடக்கிய அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கும் துணை வேண்டும். அதனால்தான் இன்றைக்கு காங்கிரஸ் தேசிய கட்சி அந்த பக்கம் இருக்கிறது. எனவே தேசிய கட்சியினுடைய துணை வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. நேற்று கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசுறப்பவும் இது தேர்தல் வாக்குகள் சிதறாம இருக்கிறது கூட்டணி அப்படின்றத சொல்றாரு. ஆனா இந்த கூட்டணி உங்களுக்கு வலு சேர்க்காம உங்களை இன்னும் பலவீனம் அடைய தானே செய்யுது. ஒரு பக்கம் முருகன் மாநாட்டுல அண்ணா பெரியார் விமர்சிக்கிறாங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குது. அமித்ஷா அவர்கள் பேசுறப்ப யாரு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றப்ப அதிமுக இருந்து ஒருவர் வருவாருன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவரோட பேரை சொல்லல. இங்க ஸ்டேட் பிரசிடென்ட் தான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, எடப்பாடி தான் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுறாங்க, பாஜக ஆட்சி அப்படின்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் இங்க பிரதான கட்சி, பொன்விழா கண்ட கட்சி அதிமுக இதெல்லாம் ஒரு நெருடலை கொடுக்கலையா? இதை நான் விளக்கமாக பல கேள்விகள் கேட்டிருக்கிறேன், விளக்கமாக பதில் சொல்கிறேன். அதாவது இந்த முருகன் மாநாடு இதை ஏன் இவ்வளவு பெரிதுபடுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. அதாவது இப்பொழுது தங்கள் மீது இருக்கிற மக்களுடைய அதிருப்தியை அல்லது மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதில்லை. இந்த கீழடி பிரச்சனை, அடுத்து முருக கான்ஃபரன்ஸ், முருக பக்தர்கள் மாநாடு, இதைத்தான் பேசுகிறேன்னு சொன்னால் எதற்காக? இது மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. பட் ஐடியாலஜின்றது தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கும் பிஜேபிக்கும் ஐடியாலஜியில் மாறுபாடு உண்டு. அதாவது அவர்களுடைய ஐடியாலஜி வேறு, எங்களுடைய ஐடியாலஜி வேறு. எனவே எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். அந்த இலக்கினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்கள் வெறுக்கிற, மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும், வீழ்த்த வேண்டும். அதுதான் எங்களது குறிக்கோள். எனவே அந்த புள்ளியில் தான் நாங்கள் இணைகிறோம். எங்களுக்கும் பிஜேபிக்கும் கொள்கை அளவிலே மாறுபாடு உண்டு. ஆனால் இந்த கொள்கையிலே நாங்கள் ஒத்துப்போகிறோம். அவர்களும் பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள், நோக்கத்தில். இப்போ ஒரு டைம் கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் ஒவ்வொரு டைம் பேசுறப்பையும் அவங்க அந்த ஆட்சியில ஒரு முக்கியமான பங்கு பாஜக வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு மறைமுகமா ஏதாவது ஒப்பந்தம் போட? இப்பொழுது கூட நீங்கள் அல்ல, இதுவரைக்கும் இன்னும் எந்த உடன்பாடோ அல்லது இந்த மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதெல்லாம் இன்னும் எந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற தேர்தல் நேரத்தில் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க. அதாவது அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்று தானே சொன்னார். எடப்பாடியை ஏன் சொல்லவில்லை? நான் சொல்லுகிறேன், எப்படி சொல்லுவார்? அவர் தேசிய கட்சியினுடைய ஹோம் மினிஸ்டர்.
உள்ளாட்சித்துறை அமைச்சர். அவர் எங்களுடைய கட்சியினுடைய முதலமைச்சர் இன்னார் என்று கை காட்டினால் அதையே திமுக எப்படி விமர்சிக்கும் தெரியுங்களா? பிஜேபி தான் அண்ணா திமுகவில் முதலமைச்சரையே தீர்மானிக்கிறது என்ற அந்த பழி ஏற்படும். எனவேதான் அவர் சொன்னது சரியானது. காரணம், அவர் ஏற்கனவே முதல் இன்டர்வியூவிலே அவர் என்ன தெளிவாக சொன்னார் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான கட்சி. இந்த கட்சி தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கும். இந்த கூட்டணியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதை தெளிவாக சொல்லிவிட்டார். முதலமைச்சர் என்று அவர் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. காரணம், அது எங்களுடைய உங்களுடைய கன்சர்ன் அதுதானே சார். ஆமா, அதுதான் எங்களுடைய முடிவு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், அதை பிஜேபியினுடைய ஒரு தலைவர் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதனால் தான் அதை தவிர்த்தார். அதனால் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்குறார்கள். இன்னொன்று, அதாவது இப்பொழுது கூட்டணி ஆட்சி என்று சொன்னீர்கள் அல்லவா, நான் தெளிவாக உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக சொல்லுகிறேன். கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி என்பது வேறு. அது என்ன டிஃபரன்ஸ்? அதான் சொல்கிறேன். கூட்டணி ஆட்சி என்பது ஒரு தேர்தலை பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. அப்படி வெற்றி பெறுகிற போது பிரதான கட்சி அல்லது அதிக இடங்களை கைப்பற்றிய கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரும். அப்படி உரிமை கோருகிற போது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்த ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சியாக கூட இருக்கும். அதை கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவதிலே தவறில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி எப்பொழுது வரும் என்று சொன்னால், அப்படி மெஜாரிட்டி இல்லாமல் இந்த தொங்கு சட்டமன்றம் என்று சொல்லுவார்கள், அப்படி வருகிற போது அப்பொழுது கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற அடுத்த கட்சிகள் அல்லது மற்ற கட்சிகளையும் இணைத்து அவர்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை அப்பொழுதுதான் ஏற்படும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியாதல்ல, வரலாறு உங்களுக்கு தெரியும். கூட்டணி ஆட்சி எப்பொழுதும் அந்த வரலாற்றிலே மக்களும் அதை விரும்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கூட்டணி ஆட்சிக்கு வரலாறும் கிடையாது, தமிழ் மக்களும் அதை விரும்ப மாட்டார்கள், தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அது போன்ற நிலைமை ஏற்படாது. எனவே எங்களோடு கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற கட்சிகள், அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, பிரதான கட்சியாக இருக்கிற எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இடம் கிடைக்கிற போது அது தனித்த ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார்கள். நிச்சயமாக பிஜேபியும் வெளியிலிருந்து தான் ஆதரிக்கும், அதை ஆதரவு கொடுப்பார்கள். மற்ற கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். எனவே ஆட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. காரணம், இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருமித்த கருத்தாக, ஒருமித்த நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய கட்சியிலே இருக்கிறவர்கள் ஒருவேளை இப்பொழுது அமித்ஷா சொல்லுகிறார் என்று சொன்னால், தங்களுடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த, அவர்களை வேகப்படுத்த, அவர்களிடம் தொய்வு ஏற்படக்கூடாது. நாம் திமுகவை தோற்கடிக்க போகிறோம், அடுத்தது ஆட்சியும் அமைக்க போகிறோம், நமக்கும் அதில் பங்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகம். ஆனா அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுறப்ப அதிமுக தொண்டர்கள் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க அதிருப்தி ஆக மாட்டாங்களா? நம்ம கட்சி தானே எங்க ஆட்சிக்கு வரணும், இவர் என்ன கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. மதுரையில அமித்ஷா பேசுறப்ப பாஜக ஆட்சி அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான சுணக்கம், மன கஷ்டமா இல்லையா? நான் ஒண்ணு கேட்கறேன், எங்களை தான் இந்த கேள்வி கேட்கறீங்க. இப்ப திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் இல்லை, அவங்க நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம், அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று திருமாவளவன் சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்ட் தான் சொல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கூட சண்முகம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. இல்ல அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, திமுக ஆட்சியில் பங்கு பெறுவீர்களா என்று கேட்டதற்கு அது ஒரு கேபிட்டலிஸ்ட் ஆட்சி என்று சொன்னார். கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது, இன்னொரு வார்த்தை அடிஷனலா சொன்னாரு. அதாவது இடங்களை கேட்டு அதிகம் கேட்டு பெறுவோம் சொன்னார். கூட்டணி ஆட்சியில் அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. சண்முகம் சொன்ன வார்த்தை, இது திமுக கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட், நாங்கள் அதில் இடம்பெற மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார். அதே போல் திரும்பவும் என்ன சொல்லுகிறார், எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் அதை வற்புறுத்த மாட்டோம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பேரத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் தவிர அவர்களுக்கும் கூட்டணிக்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்னொரு கொஸ்டின் வெளிப்படையாவே கேட்டேனே சார், அதிமுக சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கா, சீட்டை வாங்கிக்கிற இடத்துல இருக்கா சார்? நாங்கள் தான் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது,
எந்த தொகுதிகளிலே அவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை கணித்து நாங்கள் தான் ஸோ டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் தான். கண்டிப்பாக. ஆனால் டிசைடாக நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து சர்வாதிகார போக்கில் நாங்கள் செய்ய மாட்டோம். கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வைத்து பேசுகிற போது நாங்கள் உங்களுக்கு இந்த இடம் சாதகமாக இருக்கும், இது உங்களுக்கு சரி வராது. அதாவது எண்ணிக்கையை பார்த்தால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், போட்டி என்று வந்தால் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக போட்டி இட்டால்தான் போட்டியாக இருக்கும். தாராளமாக கேட்கிறார்கள் என்று சொல்லி நாங்களும் தாராளமாக இடங்களை கூட்டணிக்கு வெற்றி கொடுத்தால் அங்கே இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, கன்சாலிடேட் ஆகாது. அது திமுக அவருடைய வெற்றிக்கு மறைமுகமாக வாய்ப்பாகிவிடும். எனவே தான் நான் சொல்லுகிறேன், நாங்களும் எங்களுக்கு சாதகமான நிலைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதனால் கூட்டணி கட்சிகளுக்கும் அவர்களுடைய அப்போ ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அவருடைய பலம், பலகீனம், அவருடைய சக்தி, அவருடைய உயரம் எல்லாம் தெரியாதவர்கள் அல்ல. எனவே இந்த தேர்தலிலே நாம் அப்படி அதிக இடங்களை பெற வேண்டும் என்று அதிக இடங்களை கேட்டு பெற்றால் அது ஒருவேளை மறைமுகமாக திமுகவுடைய வெற்றிக்கு சாதகமாகிவிடும் அல்லது வாய்ப்பாகிவிடும் என்று அவர்களும் நிச்சயமாக தாங்கள் வெற்றி பெறுகிற தொகுதிகளை மட்டும்தான் கேட்டு பெறுவார்கள். நான் வந்து இந்த கூட்டணி ஆச்சா அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்ககிட்ட கேட்டா நீங்க எங்கள் மூலியமா உங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு மெசேஜ் சொல்றீங்க. ஆமாம்மா, இல்லை அது வந்து உண்மை. ஏன்னா இப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் திமுகவில் அதே நிலை தான். இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல அதிக இடங்கள் கொடுக்கும், நிச்சயமாக கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கேட்டு பெறுவோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா பாருங்களேன் நீங்கள் அதாவது அவங்க என்ன குறைவைக்கு 12 சீட்டு வேணும்ன்றார் சார். அதாவது அவங்க தேர்தலில் அங்கீகாரம் பெற வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு நினைப்பிலே பேசுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவருடைய எண்ணம் பலிக்காது. திமுகவும் இறங்கி வராது, அதிமுகவும் இறங்கி வராது. அது வந்து இந்த ரெண்டு கட்சியுமே எங்களுடைய தனித்தன்மையை அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி அவங்க வந்து இந்த அங்கீகாரத்துக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாது. காரணம் இப்போ நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன்ல, 2011 எடுத்துங்க, 2011 தேர்தல் 2G விவகாரம். அப்போ நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 2G விவகாரம் பூதாகரமாக கிளம்பிச்சு. அப்போ 2011 சீட் ஷேரிங் அவங்களுக்கு நடக்குது, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அண்ணா அறிவாலயத்தில் கீழ்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, மேல்தளத்தில் CBI என்கொயரி. என்ன பண்ணாங்க, பயமுறுத்தி. இப்போ எங்களை சொல்கிறாங்கல்ல, பாஜக பயமுறுத்துது, நிர்பந்தம் கொடுக்குது, இவங்க அடிமையாயிட்டாங்கன்னு. அன்னைக்கு அடிமையானது திமுக தான் காங்கிரஸ் கிட்ட. எப்படி அடிமையாச்சுன்னா 63 இடங்களை கேட்டு பெற்றார்கள் காங்கிரஸ். என்னாச்சு, ஒன்லி 5. இல்லை 5 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. அதனால ஆமா, அதே இதில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், திமுக வந்து நான் குறைச்சி மதிப்பு இல்லை, இன்னும் கூடுதலாக ஒரு 10 இடத்துல போட்டுருந்தா அவங்க கூட வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் 63 இடத்தை காங்கிரஸுக்கு கொடுத்து என்னாச்சுன்னா 5 இடங்கள் தான் அவர்கள். இப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக 50+ அப்படின்றாங்களே சார். அல்ல, அதான் கேட்பாங்க. அதான் 50 சீட் கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டோம். அது எப்படி, அதுதான் சொல்றேனே, இப்போ எண்ணிக்கை என்னால் கணிக்க முடியாது. அது எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். அதான் சொல்றேனே, அவங்களுக்கும் தெரியும், எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் தெரியும். இப்போ பாஜகவும் இந்த பாரம்பரிய கட்சி தானே, நீண்ட நாளாக தமிழ்நாட்டை எல்லாம் இது அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தெந்த தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதினா எந்த தொகுதியில் தாங்கள் வெற்றி பெற முடியும், சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பிட்டு எந்தெந்த தொகுதியிலே நம்மளாலே வெற்றி பெற முடியும் என்பதை அவர்கள் இந்நேரம் கணித்திருப்பார்கள். உங்ககிட்ட இருந்து அந்த தொகுதி மட்டும் தான் வாங்கணும், ஒர்க்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க. ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் அவங்க வந்து, அதாவது ஒரு ரொம்ப அதிகமாக கேட்டால் தானே ஓரளவுக்கு இது பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்ததை கொடுங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது. அதனால் அவங்க கேட்பாங்க. அப்புறம் நம்ம வந்து சூழ்நிலை, சந்தர்ப்பம், வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.